கடந்த கொஞ்சம் நாட்களாகவே நம்ம நல்லாக இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக இப்போ ஒரு 4-5 டன் போனதெல்லாம் இப்போ 7 டன் போக ஆரம்பிச்சிரும். கிராஜுவலாக இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளும் செயல்பாடுகளும் வங்கிகளில் கடன்கள்லாம் ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே கேட்டு இந்த பெண்டிங்கில் வச்சுருந்ததெல்லாம் வங்கியில் கடன் உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எந்த இது மாட்டோம்னா நீங்கள் மட்டும் யாருக்காவது ஜாமீன் போடுறதெல்லாம் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு போடக்கூடாது. அதனால் எல்லாம் அல்ல குருவின் அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் அந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இப்போது தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. போனால் ஜனவரி மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல பலன் காட்ட ஆரம்பித்து விட்டது. வேலை தேடக்கூடிய எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் தான். செயல்திறன் எதை செய்தாலும் வெற்றியுடன் செயல்படக்கூடியவர்கள் தான். தரமாக செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலையில் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிலர் படித்து முடித்து வேலை தேடுவர்களுக்கு கண்டிப்பாக நேர்காணல் இன்டர்வியூ வந்து ஆரம்பித்துவிடும். அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஊருக்கு போட்டாலும் அந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள் பணி செய்யுங்கள். பதவி டிரான்ஸ்ஃபர் வேலை செய்யக்கூடிய ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 இப்போதைக்கு உண்டான வேலைகள் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஒரு 2 மாதத்திற்கு பிறகு அதனுடைய அமைப்புகள் உங்களுக்கு கை கொண்டு வரும். அதுக்கு உண்டான அடித்தள ஒர்க்குகள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பையனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு உகந்த நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு வயதுக்கு ஏற்றால் போல் அந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் தேடியவர்களுக்கு உத்தியோகமும், ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு அதிகமான வேலை பளு கூடி பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், சில கமிட்மெண்ட்டுகள் உருவாக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு. செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கிறது. நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்க வேண்டும் என்றால் பகலிலே சூரியனை நல்லா ஒரு 15 நிமிடம் ஒத்து பார்த்தீங்களேனால் ஒரு கண்ணை மூடி திறந்து சூரியனை பார்க்க வேண்டும். வெயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணுக்கு கொஞ்சம் மைனஸ் நரம்புகளுக்கு பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நல்ல நாள் உங்களுக்கு இயற்கையாகவே நரம்புகள் போன்கள் பிரச்சனைகள் உண்டு. அதனால் நீங்கள் அந்த வைட்டமின் டின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய வெயிலில் நிற்கிறதோ, அந்த சூரியனை கண்ணால் பார்க்கிறதோ, மூடி கண்ணை திறந்தீங்கனாலே சில கெட்ட நீர்கள்லாம் வெளியில் வந்துடும். சூரியனுக்கு நல்லா கண்ணாடி போட வேண்டாம், அது அமைப்பு இல்லை, உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். தேவை இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வைட்டமின் டி கம்மியாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் அதே சமயத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கிறது. கடந்த கொஞ்சம் நாட்களாகவே நம்ம நல்லாக இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக இப்போ ஒரு 4-5 டன் போனதெல்லாம் இப்போ 7 டன் போக ஆரம்பிச்சிரும். கிராஜுவலாக இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளும் செயல்பாடுகளும் வங்கிகளில் கடன்கள்லாம் ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே கேட்டு இந்த பெண்டிங்கில் வச்சுருந்ததெல்லாம் வங்கியில் கடன் உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எந்த இது மாட்டோம்னா நீங்கள் மட்டும் யாருக்காவது ஜாமீன் போடுறதெல்லாம் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு போடக்கூடாது. அதனால் 4 அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபைனான்ஸ் விஷயத்துலையோ அல்லது 2 வீலர் 4 வீலர்லாம் போடும்போது லைசன்ஸு பேப்பர்கள்லாம் பார்த்துக்கணுமே தவிர 4 அர்த்தாஷ்டமனுடைய காலம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கண்ணை மறைக்காமல் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கே நீங்கள் கொலட்ரல் கொடுத்து லோன் வாங்கினீங்கன்னா உடனே உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். உங்களுக்காக மற்றவர்கள் போடுவதற்கும் உண்டு. நீங்கள் மற்றவர்களாக போட்டீர்களே ஆனால் அது சரியாக முடிவுக்கு வராதுன்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள். நல்ல சுபிட்சமான ஒரு மாற்றம் தான் தை மாதத்தில் ஏற்படுகிறது. கல்யாணத்துக்காகவோ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடும். இப்போது அதுக்கு சரியான தருணம் இது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி. அதனால் எந்த வேலையில் இருந்தாலும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும்
அவர்களால் கிடைக்க வேண்டிய சகாயங்களும் கோஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒத்துழைப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சில பேர் வீட்டில் இருந்து வேலைக்கு போனவங்க இப்போ வெளியூர் சென்று வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் எந்த ஊர் போனாலும் அந்த வேலைக்கு செய்யக்கூடியவர்கள், வேலை தேடுபவர்கள்லாம் நீங்கள் வெளியில் போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை காலத்தின் கட்டாயம் அது. போய் பாருங்கள். தசாபத்திகளுக்கு ஏற்றவாறு மற்றதெல்லாம் அமையும். பொதுவாகவே நீங்கள் வைட்டமின் டி மட்டும் உடம்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நரம்பு போன் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு காலில் குதிகால் வலி இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அதனால் அதுக்கு உண்டான பச்சை பயிரை சாப்பிட்டு மகாவிஷ்ணுவோட வழிபாடு பண்ணி நீங்கள் இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தசைகள் ஏற்ற பிறகு புதன் தசை நடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அதனால் அதே சமயத்தில் படித்து கொடுக்குற மார்க்குகள் நல்ல மார்க்குகள் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாத சுபபலன் தான் உண்டு. வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்திங்கன்னா மகாவிஷ்ணு தான். இயற்கையாகவே நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லை, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எந்த விதமான இடம் கொடுக்காமல் நீங்கள் சின்ன சின்ன வழக்குகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கோ அது ஆவணங்களை பார்க்குறது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் இருக்கணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் அதனால் நட்புகளை குறைச்சி உங்கள் சுயமாக நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து வேலைகளுக்கு உண்டான சிந்தனைக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நட்பு வட்டத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதனால் பெருசாக ஒரு மாற்றமோ அவங்களால ஒரு ஆதரவோ நல்ல சமயத்துக்கு உறுதுணையாக இருக்காதுங்கிறது மட்டும் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே போய் பாருங்கள். வியாபாரத்தை நம்ம இருந்தால் வியாபாரத்தை மட்டும் பாருங்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. குடும்பத்தை உறவினர்களும் சேர்ந்துருவாங்க. எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்படிங்கிறது தான் என்னுடைய சனிப்பெயர்ச்சி தை மாதத்துடைய பலன். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்ல போகிற பலன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கவனமாக இருக்கக்கூடிய இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கையில் எடுத்துகிட்டு போகும்போது ஆவணங்களை தொலைக்காமலோ அல்லது அந்த ஆவணங்கள் இல்லாமல் போய் மாட்டிக்கிறதோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த அர்த்தாஷ்டமியினுடைய வேலைன்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குடும்ப இல்லத்தரசிகளுடைய விஷயத்துலையும் நல்ல மனமகிழ்ச்சி கொடுக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி எடுத்தவங்களாம் கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். புதுசாக வீடு வாங்குறதோ வாடகை வீடு மாற்றுறதோ இடங்கள் விட்ட இடம் மாறத்துக்கான வாய்ப்போ எல்லா விதத்துலேயும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த தை மாதம் ஏற்படுகிறது. நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் அந்த மகாவிஷ்ணுவோட வழிபாடு பண்ணி பச்சை பயிறு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டதுனாலே உங்களுக்கு அடிக்கடி எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த உடம்பு ஹெல்த்துக்கு மட்டும் நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயந்தான். மற்றபடி உங்களுக்கு பரிகாரம்னு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. 4 சனி நடக்கிறதுனால அது அந்த குச்சனூரில் சனி பகவான் பீஸ் எல்லாம் திருக்கொள்ளிக்காடு அந்த மாதிரி சனி பகவானை மட்டும் வழிபாடு பண்ணிங்கன்னா சனியோட தாக்கம் குறையலாம். திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய சனியோட ஸ்தலம் செல்லலாம். அர்த்தாசம் சனிக்கு திருக்கொள்ளிக்காடு போகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்ற திருநள்ளாறு போகிறதுங்கிறது வேறு இதுக்கு சொல்லலாம். பட் இங்கே திருக்கொள்ளிக்காடு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பு அம்சம். 4 சனி நடந்தால் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வர்றது நல்லது. அப்பா வழியில் அம்மா வழியில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் மேம்படும். எந்த விதமான சண்டை சிதறவுகள்லாம் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பித்து உறுதுணையாக இருப்பாங்க. நட்பு வட்டத்தை மட்டும் குறைச்சிக்கோங்கிறது தான் என்னுடைய அறிவுரைன்னு சொன்னீங்கன்னா, கவனமாக இருக்கக்கூடிய இடம் வந்து நட்பு வட்டத்தை கவனமாக வச்சுக்கணும். ரொம்ப பூசிக்கூடாது. அதே சமயத்தில் ஆவணங்களை கையில் எடுத்துகிட்டு போகும்போதோ வரும்போதோ நம்ம தேவையான ஆவணங்கள் எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஆவணங்கள் இல்லாமல் போய் மாட்டிக்கூடாது. அதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து சரி பண்ணுங்க. சொத்துக்கள் வாங்குறதோ பூமிகள் வாங்குறதோ வீடுகள் வாங்குறதோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆவணங்களை பார்க்கணும். லைசன்ஸ் விஷயத்தில் இன்சூரன்ஸ் விஷயத்துலலாம் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிறப்பான மாதமாக தான் தை மாதம் இருக்குது. அடுத்தடுத்து இத்தனை நாளாக இருந்ததை விட சென்ற ஆண்டு கடந்த ஆண்டுகளை எல்லாம் விட வரப்போகக்கூடிய அடுத்த ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையே கொடுக்குங்கிறதுல சிறப்பான மாதம்தான் அப்படின்னு சொல்லலாம். சுபம்.